யாரு? என் பேரு அகிலா. ஓ, ரேவதியோட ஃப்ரெண்டு தானே நீங்க? ம். வாங்க உள்ள வாங்க. போடா. வாங்க உட்காருங்க. இது யாரு? உங்க பொண்ணா? ஆமாங்க. ஹாய் குட்டி, இங்க வாங்க. உங்க பேர் என்ன? சொல்லுமா, பேர் சொல்லு. கண்மணி. நைஸ் நேம் குட்டி. ஏங்க, நான் இங்க ரேவதி எல்லாத்தையும் சொல்லிட்டா. உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். எனக்கு இப்போ உடனே ஒரு வீடு பார்க்கணும். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க தனியா இருக்கீங்க. வீடு கிடைக்கிறது கஷ்டங்க. அப்படியே கிடைச்சாலும் சேஃபான இடமா இருக்கணும். நான் புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நல்ல வீடு சீக்கிரமே பார்த்துடலாம். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தாராளமா தங்கிக்கலாம். தேங்க்ஸுங்க. ம். அப்புறம் என் பொண்ணை இங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். என் பையன் படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. அங்கேயே சேர்த்துடலாம். அதுவும் நல்ல ஸ்கூல் தான். ம், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ம். அடடடடா. ஏமா எந்திரிச்சிட்ட? உட்காரு. இல்ல, இருக்கட்டும் மாமா. அட உட்காருமா. அட உட்காருமா. பள்ளிக்கூடத்து பிள்ளை மாதிரி நின்றுக்கிட்டு உட்காரு. அக்காவும் தங்கச்சியும் போட்டி போட்டு தச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க செய்தி தெரிஞ்சுதான் எங்க அம்மா இந்த ஆர்டரவே தைரியமா எடுத்திருக்கோம். போட்டிலாம் ஒன்றும் இல்லை மாமா. சொன்ன டயத்துக்கு முடிக்கணும்ல, அதான். சரி சரிம்மா, எனக்கு கொஞ்சம் ஜாக்கெட்டை கொடுங்க, நானும் தச்சு பார்க்கறேன். அடி. மாமா, என்ன மாமா நீங்க போய் கீழே உட்காருங்க. அத்தா உட்காருத்தா உட்காரு. இது நம்ம வீடு தானே ஏத்தா. நம்ம வீட்டுல எங்கனா உட்கார்ந்தா என்ன, வேலை பார்க்கறதுக்கு சௌரியமா உட்காரணும். அதான் உட்காந்துட்டேன். நீங்க வேற எதுக்கு மாமா? நாங்க 2 பேருமே செஞ்சு முடிச்சிருவோம். இருக்கட்டுமா, நான் இப்ப சும்மா தானே இருக்கேன். நானும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் மாமா. இல்லம்மா, மீனாட்சி ஆபீஸ் போற வேலையை விட்டுவிட்டு இங்கன வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சோம்னா அந்த பிள்ளையும் அது வேலையை பார்க்க போயிரும் இல்லையா? அதான். நான் லேப்டாப்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா. அதனால இங்க இருந்தாலும் நான் ஆபீஸ் வேலையெல்லாம் பார்ப்பேன். பரவாயில்லையே, புத்திசாலியா தான் இருக்க. ஏத்தா 2 வேலையை பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு கஷ்டமா இருக்காது? மல்டி டாஸ்கிங்லாம் இப்ப ரொம்பவே கேஷுவல் ஆயிடுச்சு மாமா. அது என்னத்தா மல்டி டாஸ்க்? மல்டி டாஸ்கிங் இல்ல மாமா, மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல 2-3 வேலை செய்யறது. ஓ, அப்போ நம்மளும் மல்டி டாஸ்க் தான். அப்படியா? ஆமா அத்தா. தைய கடையில காலை மிதிச்சு துணியை தைச்சுக்கிட்டு இருப்பேன், ஒரு கையில டீயை வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பேன், அப்புறம் ஃப்ரெண்டுகளோட வாயில பேசிக்கிட்டே இருப்பேன். பல வேலை ஒரே டைம்ல பண்றோம்ல, அப்ப மல்டி டாஸ்க் தானே. சரிம்மா, நான் எடுத்து தைக்கிறேன். பரவாயில்ல மாமா. இல்ல பரவாயில்ல, நானும் தைக்கிறேம்மா. டேய், வீட்ல யாரும் சாப்பிட வேண்டாமா? சமைக்கிற வேலையை யார் பண்ணுவா? சரிங்க பாட்டி. அக்கா இந்த வேலையும் செய்யணும்ல, அதுக்காக வீட்ல இருக்கவங்களா பட்டினி கிடக்கணுமா? நான் சமைச்சிடுறேன் பாட்டி. சீக்கிரம் வந்து வேலையை பாரு. சரி. மீனாட்சி, நீ இதை பார்த்துட்டு நான் சமையல் முடிச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப தான் வேலை வாங்குறாங்க. ஏன் அவங்க சமைக்க மாட்டாங்களா? சத்தமா பேசாத, கொஞ்சம் அமைதியா வேலை பாரு. நான் போய் சமையல் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன் தேனு, வெளிய இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருக்க? வெளியில இருந்தா? ஐய கேட்டுட்டாலே. இல்ல மதினி, அதான் நீங்க சொன்னீங்கல்ல, அதான் சாப்பாடு மீனாட்சிக்கு வெளியே வந்து வாங்கிட்டு வந்து கொடுன்னு ஏதாவது அதைத்தான் கேக்குறேன்.
இங்க பாருக்கா, உன் கையால சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட எனக்கு உரிமை இருக்கு. இந்த வீட்டு சாப்பாடுனா நான் சாப்பிடக்கூடாதா? நான் செயின் கொடுத்துருக்கேன். எனக்கும் இந்த வீட்ல கொஞ்சம் ரைட்ஸ் இருக்கு. ஐயோ போச்சு. அதுக்கு வட்டியா நான் இங்க சாப்பிட்டுக்கிறேன். கணக்குல வேணா எழுதிக்க சொல்லு. ஐயோ பஞ்சாயத்து ஆக்கிடுவா போலியே. மதனி ப்ளீஸ் இந்தாங்க. சாரி மீனாட்சி, நான் தான் ஏதோ தெரியாம ஜீவா தம்பி கிட்ட சொல்லிட்டேன். உன் கையால நீ சாப்பாடு கொடு, நான் சாப்பிடுறேன். சரி இரு, ஒரு 5 மினிட்ஸ் இரு, இப்போ ரெடி ஆயிடும். ம். ஒரே அக்னி நட்சத்திரம் மாதிரி வெயில் கொளுத்துது, தாங்க முடியல. எங்க போயிட்டு வரியா? சும்மா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன். அதான் அந்த பணத்தை கொடுத்து போலீஸ் பிரச்சனையெல்லாம் முடிச்சாச்சுல்ல. இப்போ எந்த ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரிய? என்னை வேற என்ன செய்ய சொல்ற? சீக்கிரம் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கலாம்ல. அது விஷயமா தான் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்து பேசிட்டு வரேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஐயோ சாமி, திரும்பவும் எதுலயாவது கொண்டு போய் மாட்டி விட்டுறாதீங்க. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போற வழியை பாருங்க. அதுவும் தேன்மொழி கிட்ட வாங்கின நகைக்கு நம்ம தான் பணம் கட்டி ஆகணும். கையெழுத்து போட்டிருக்கே, ஞாபகம் இருக்குல்ல? அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. அதுக்கு போய் ஒரு நல்ல ஜூஸ் போட்டு எடுத்துருவா போ. ஐயோ, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல. வக்கனையா குடிக்கிறதுக்கு ஜூஸ் மட்டும் கேக்குறாரு. என்ன பண்ண சமாளிக்க முடியல. மீனாட்சி இந்த சாப்பிடு. அது அங்க வச்சிரு. இந்தா மீனாட்சி, நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் வந்துடுறேன். ஜிகர்தண்டா, அப்போ இந்த சாப்பாடு அத நீயே சாப்பிடு. ம். என் அக்காவோட கைப்பக்குவம் முன்னாடி இந்த மதுரையில எந்த கடை டேஸ்டும் வராது. ம்